ஹலோ மை டியர் ஆல் இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ஃபேமிலி. இது எங்க அம்மா எங்க அப்பா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுல இருக்காங்க. ஸோ அவங்க டயட்டிஷியன், நான் வந்து பர்சனல் ஃபிட்னஸ் ட்ரைனரா இருக்கேன். 10 வருஷமா நான் இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அட் சேம் டைம் எதுக்காக இந்த வீடியோனா, ஃபுல் வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கேன், மறக்காம பாருங்க. அது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஒருத்த கமெண்ட்ல போட்டிருந்தான், பட் அந்த கமெண்ட்ல கான்ட்ரவர்சியா நான் பேச வரல. அவன் சொல்லியிருந்தான், டேய் உங்க அப்பா காசுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கே, வேலை வெட்டிக்கு போறா, ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நான் வேலை வெட்டிக்கு போல நினைச்சிட்டு இருக்கான் போல. ஸோ எங்க அப்பா உட்காந்துருக்காரு, அவர்கிட்டே கேட்டுருவோம். அப்பா, நான் எத்தனை வருஷமா உங்ககிட்ட காசு வாங்காம நான் நல்லா இருக்கேன்? 10 வருஷமா. ஆக்சுவலா என்னோட வயசு வந்து 31. ஓகே, 21 வயசுல இருந்தே நான் இவர்கிட்ட காசு வாங்கறதை நிறுத்திட்டேன். ஆல்மோஸ்ட் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். YMCA ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், SGD ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். அதுக்கப்புறம் ஆர்மியில சர்வீஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு அங்க இருந்து வேலையை விட்டு வந்துட்டு எனக்கு பிடிக்காத காரணத்தால பட் கடந்த 10 வருஷமா ட்ரைனரா ஒர்க் பண்ணி என் வீட்டுக்கு தான் நான் காசு கொடுத்துருக்கேனே தவிர 1 ரூபா காசு நான் உங்ககிட்ட வாங்கல. என்னைக்குன்னா எதுக்குன்னா அடம் பிடிச்சி உங்கள்ட்ட எதனா கேட்டிருக்கேனா? இல்ல எதனா கேட்டிருக்கேனா? இல்ல. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் தான் உழைக்கிறேன், நான் கொடுக்குறேன். கடந்த எத்தனை வருஷமா நான் உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுறேன், நீங்க வேலைக்கு